நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ப்ரோமோ 2 நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா சபரிக்கும் விஜய் பார்வதிக்கும் ஒரு சண்டை போகுது. விஜய் பார்வதி கோவப்பட்டு எதுவும் பேசின மாதிரி ப்ரோமோல காட்டல. சபரி தான் பயங்கரமா பேசிட்டு இருக்காரு. கோவப்பட்டு பேசுறாரு. ஆனா கோவத்தை வெளிக்காட்டிக்க கூடாதுன்றதுக்காக அவங்களை கிண்டல் பண்ணி தான் நான் பேசுறேன்ற மாதிரி சில டோனை யூஸ் பண்றாரு. அதாவது மேடம் மேடம்ன்ற மாதிரிலாம் பேசுறாரு. சரி, என்ன விஷயம்ன்றதை நம்ம பார்ப்போங்க. குவாலிட்டி செக்ல ரெண்டு பேரும் உட்காந்துட்டு இருக்காங்க, திவாகர் பார்வதி. நேற்று அவங்களுக்குள்ளேயே முட்டிக்கெல்லாம் செஞ்சது. ஆனா அதுக்கப்புறம் சால்வ் ஆயிடுச்சு போல. ரெண்டு பேருமே சேர்ந்து தான் இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. பார்வதி ரிஜெக்ட் பண்றாங்க. அப்படி ரிஜெக்ட் பண்றத சபரி ஏத்துக்க மாட்டாரு. சபரியோடதுல கிராக் இருக்கு, அதாவது அந்த பாட்டில் இருக்கு பாத்தீங்களா, அதுல கிராக் இருக்குன்ற மாதிரி ரிஜெக்ட் பண்றாங்க போல. ரிஜெக்ட் பண்ணி அவங்க போடுறாங்கல்ல, அந்த வேஸ்ட் இடத்துல போடுறாங்கல்ல, அப்ப அந்த பாட்டிலே உடையிற நிலைமைக்கு போது போல. இதை சொல்லி தான் வந்து சபரி சண்டை போடுறாரு. சபரி என்ன சொல்றாருன்னா, இதுல கிராக்கே இல்ல, பெருசா கிராக்கே இல்ல, எந்த நீங்க ஓகே பண்ண மாட்டீங்க, ஆனா கிராக்கோட வந்த மத்தவங்கள்த நீங்க ஓகே பண்றீங்கன்னு சொல்ல வராரு. அவர் யாரை சொல்ல வராருன்னா பிரவீன் ராஜ் தான் சொல்ல வராரு. பிரவீன் ராஜ் இதுலயும் அதே மாதிரி கிராக் இருந்திருக்கு போல, இவங்க ஓகே பண்ணிருக்காங்க போல. இதை தான் ப்ரோமோல நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. எக்ஸாக்டா என்ன நடந்தது அப்படின்றத ஃபுல் எபிசோட்ல பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும். சபரி இது வரைக்கும் வந்து தன்னை ஒரு ரொம்ப நேர்மையானவர் மாதிரியும் எனக்கு கோவமே வராதுன்ற மாதிரியும் தான் காமிச்சுப்பாரு. ஆனா சபரிக்கும் கோவம் வரும்ன்றது இந்த ப்ரோமோல வெளிப்பட்டிருக்கும். 2 வாரத்துக்கு மேல சபரி எந்த ஒரு சண்டைக்கும் போனதே இல்லை. நீங்க நல்லா பாருங்க, சண்டைக்கு போக மாட்டாரு. ஆனா அந்த சண்டையில இவர் முக்கியமான ஆளுன்ற மாதிரி காமிச்சுக்க நினைப்பாரு. என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, சண்டை போடுறாங்கன்னா பிரிச்சு விடுற வேலையை பண்ணுவாரு. அப்படி பிரிச்சு விடுறதுலயும் ஒன் சைடடா பண்ணுவாரு. இவர் குரூப் ஆளுங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தான் அந்த இடத்துலயே இவர் வேலை பார்ப்பாரு. அதாவது அவங்க பக்கம் தான் தப்பு இருக்கு, உன் மேல தப்பு இல்ல, நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணு, வார்த்தையை விடாத அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல ஒரு பர்ஃபார்மன்ஸை பண்ணுவாரு. நீங்க சபரியோட ஆக்டிவிட்டியை முதல் 2 வாரம் நல்லா கவனிங்க. லைவ்லாம் பார்த்தவங்களுக்கு தெரியும் சபரி எப்படி நடிக்கிறாரு, பின்னாடி இருந்து என்ன பண்றாரு, பின்னாடி என்ன பண்ணுவார்னா அந்த கேங்கை இவர் தான் தூண்டி விடுற மாதிரிலாம் சில விஷயங்கள் பேசுவாரு. அதெல்லாம் தெரியவே தெரியாது. ஆக்சுவலா கனியை விட சபரி தான் எனக்கு தெரிஞ்சு சூப்பரா கேம் விளையாடுறவர். கனி கூட வந்து குரூப்பை யூஸ் பண்றாங்க, ஆனா அதை ஒத்துக்கவே செய்யறாங்க, நம்மளாம் ஒரு குரூப்ன்ட்டு. ஆனா சபரி நம்மளாம் குரூப் இல்லைன்ற மாதிரி சொல்றாரு. ஆனா அந்த குரூப்பை வச்சு சபரிக்கு என்ன பண்ணுன்றது நல்லா தெரியும். அதெல்லாம் தாண்டி இப்பதான் சபரி வெளியே வந்திருக்காரு. எனக்கும் கோவம் வரன்றதை வெளிப்படுத்தியிருக்காரு. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி கோவம் வராது, சபரிக்குள்ள ஒரு கோவம் இருக்கு, அதை காமிச்சுக்காம இருக்காருன்ற மாதிரி எல்லாருமே சொன்னாங்கல்ல, அதுதான் இந்த கோவம். வரட்டும், கேம்னா கோவம் வரதான் செய்யும், நான் அவரும் மனுஷன் தானே அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றது எனக்கு புரியுது. இந்த கோவம் பட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இவர் எவ்வளவு லூஸ் டாக் விடுறாரு, எவ்வளவு பிரச்சனையில சிக்கிறாருன்றதை பாருங்களேன். ஏன்னா சபரி வந்து இப்பயே நிறைய எக்ஸ்போஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாரு. ஒவ்வொரு வீடியோல எக்ஸ்போஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாரு. அந்த எஃப்ஜே வந்து இவரோட காலை நக்கிற மாதிரி பண்றான். அதை வச்சு விஜய் பார்வதியை கிண்டல் பண்றான். அதாவது விஜய் பார்வதி காரியம் ஆகணும்னா காலை கூட நக்குவாங்கன்னு சொல்றான். அந்த இடத்துல சபரி நிறுத்தி இருக்கணும்ல, ஆனா சபரி அதை என்ஜாய் தான் பண்றாரு. இந்த ப்ரோமோ வச்சு யார் மேல தப்பு யார் மேல சரின்றதை நம்மளால புரிஞ்சுக்க முடியலங்க. ஃபுல் எபிசோட பார்க்கும்போது தான் யார் மேல தப்பு யார் மேல சரின்றதை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஆனா சபரி இந்த மாதிரி கேம் விளையாடுறத பார்க்கும்போது எனக்கு நல்லா இருக்கு. அதாவது வந்து பேசுறாருல, இந்த மாதிரி கிராக் விழுந்திருக்கு, நீங்க கொஞ்சம் அடிச்சு பேசுறதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் இந்த மாதிரி பேசினதே கிடையாது. இப்படி பேச பேச தான் அவர் கேம்குள்ள வருவாரு. ஏன்னா பின்னாடி இருந்தே இவ்வளவு நாள் கேம் விளையாடிட்டு இருக்காரு, அது வேலையாவாது. நீங்க முன்னாடி வந்து கேம் விளையாடுங்க. பார்வதி நீங்க தோக்குறதுக்காக சந்தோஷப்படுறேன்னு வெளிப்படையா சொல்றாங்க. ஆனா உங்களுக்கு பார்வதி தோக்குறது சந்தோஷமா தான் இருக்கு. அதை ஏன் காமிச்சுக்காம இருக்கீங்க? மறைமுகமா ஏன் பண்ணிட்டு இருக்கீங்க? வெளிப்படையா பண்ணுங்க. வெளிப்படையா பார்வதி கூட சண்டைக்கு போங்க. இப்ப பண்ணீங்கல்ல, இந்த மாதிரி பண்ணுங்க. அப்பதான் உங்க சைடுல இருக்க மைனஸ் பாயிண்ட் வெளியே வரும். அதுதான் நான் நினைக்கிறேன்.